சுமந்து பெற்றெடுத்த மாதா பிதா உலகம் அருள் செய்வாய் குருவே பாதோ. நாடு நாடு என்று சொன்னால் அந்த நாடு அது எந்த நாடையா? நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா? நீர்வளம் நிலவளம் கொடிவளம் குடிவளம். ஆமா, கொடிவளம் குடிவளம். எந்த குடி? அந்த குடியா? குடி மக்கள் வாழக்கூடிய இடம், மக்கள் வசிக்கக்கூடிய இடம். ஆமா. சரி, இந்த பூலோக சீமையிலே பேரும் புகழையும் பெற்று வரக்கூடிய, பூலோக சீமையிலே பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய எந்த ஊரு? எந்த ஊரு தான்? எந்த ஊரு? பிள்ளைகுளம்பா. எந்த ஊரு தான்? பிள்ளைகுளம். ஓ, பிள்ளைகுளம். ஆமா. பிள்ளைகுளம்னா எங்க இருக்கு? எங்க இருக்கு? என்ன இருக்குல்ல? இந்த இருக்குல்ல, தென்காசி மாவட்டத்துல கடையம் பக்கத்துல இருக்குல்ல. அழகா வந்திருக்கு. அதாவது பிள்ளைகுளம்னா எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? எப்படிப்பட்ட ஊர்? ஆதரிக்கும் ஊரு. அன்பு பாசம் அரவணைப்பு அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊரு நம்ம ஊர். பிள்ளைகுளம்னா வேற யார் ஊர் கிடையாது, நம்ம ஊர் மாதிரி, நம்ம சொந்த ஊர், நம்ம சொந்த ஊர் மாதிரி. 3 நாள் உள்ள இருக்கல ஆத்தா பறி கொடுக்க. சரி சரி, சொல்லி போட்டா கிடக்கு, சொல்லி போட்டா இருக்கு. அதாவது என்ன என்ன? சான்றோர் குலம். சான்றோர் குலம் அல்லவா? சத்திரியர் குலம். சரி, நாட்டை ஆள பிறந்த குலம். ஆமோ ஆமையா. நம் நாடார் சமுதாயத்திற்கு வாத்தியப்பட்ட, நாடார் குல சொந்தங்களுக்கு வாத்தியப்பட்ட குடிகொண்டு இருக்கிறல்ல பொறுப்பா என் தாயா. மெய்யதவத்தினாள் அரக்கன் விரலினாள் தூண்ட வரம் வாங்க செய்து செய்ய சிவனார்தனை விரட்ட திருமாலிடமே மகிழ்ந்து சொல்ல கையில் கடையாளும் கொடுத்து காட்டில் அரக்கனை உயிர் வதைக்க தையல் வெண் வடிவமாகி தாரணிதனிலே வந்து ஐயனார் பிறந்த கதை பாட ஆணை முகன் காட்டுதாயே. ஆதிவெள்ளி கைலாசத்தில் யார் யாரெல்லாம் கொழுந்திருந்தார்? ஆண்டவன் தான் சிவபெருமான், அம்மையுமா பார்வதியும், அகஸ்தியரா புலஸ்தியர், அகஸ்தியரா மலை கொட்டும் மாமோனி, ஆண்டவனாகிய சிவபெருமானும் சரி அம்பிகை உமையவள் பார்வதா தேவியானவள். பார்வதா தேவியானவளும் 33 கோடி தேவர்கள், சரி 48,000 கோடி ரிஷிமார்கள், ரிஷிமார்களும் அகஸ்தியர் புலஸ்தியர் அழகுகளை கூட்டும் மாமுனிகள், அழகு கலை கூட்டும் மாமுனிகள், இப்படி எல்லோரும் அந்த ஆதிவெள்ளி கைலாசத்தில் குழுவிருக்க அங்கு பூவன பாதாள லோகத்தில் யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யாரம்மா ஆண்டு வருகின்றார்? அங்கே ரிஜி முகா வர்ணனுமா வர்ணனம் தேவி ரத்தக்கனி வெண்கொடியாய் அங்கே கணவனும் மனைவியுமாய் சாமி கவலையின்றி ஆண்டுவாரா. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு மிக ஒற்றுமையாய் வாழ்ந்துவாரா, மிக ஒற்றுமையாய் வாழ்ந்து ஒருவர் சொல்லை ஒருவர்
லோகத்தில் பாதாள லோகத்தில் யார் ஆண்டுவார்? யாரும் ஆண்டு வருகிறார்கள்? ரிஜிமுகாவர்ணனும் தேவி இரத்தக்கண்ணி பெண்கொடி. இரத்தக்கண்ணி பெண்கொடியானவர் ரெண்டு பேர் யாரு? யாரு? கணவனும் மனைவியும். புருஷனும் பொண்டாட்டி. ஆமா. சரி. கணவனும் மனைவியுமாக கவலையின்றி ஆண்டு வருகிறார். கவலையின்றி ஆண்டு வருகிறார்கள். ஈசனங்கிலியும் போல கிருபையோடு ஆண்டு வருகிறார்கள். அடேங்கப்பா. ஆமா. சரி. அவள ஒச்சுமப்பா. ஆமா, உடலை உயிர் காப்பது போல் ஒற்றுமையுடனே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி நகமும் சதையும் போல நலமுடனே வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா. புருஷன் பொண்டாட்டினா அப்படிலாம் இருக்கும். அப்படிலாம் இருக்கு. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வைஃப் இல்ல. ஆமா. அப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்து வரகத்தான். விட்டு கொடுத்து வாழணும். ஆமா ஐயா. அப்ப வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே சரி. ரிஜிமுகாவர்ணனுக்கும் இரத்தக்கண்ணி பெண்கொடிக்கும் இரத்தக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் ஏகபோகமான சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. ஆமா, சொத்து சுகத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஏகபோகமா இருக்கு தாய். ஆமா. சரி. இத்தனைதான் செல்வம் எல்லாம் இருந்தும் செல்வங்கள் எல்லாம் இருந்தும் தீராத ஒரு கவலை என்று சொன்னால் அது என்ன கவலை தெரியுமா? என்ன கவலையமா இருந்து வருகிறது? அங்கே சொத்து இருந்தோம் சுகமே சொத்தை ஆள மணிரேந்தோ மழையிருந்தோ அங்கே மதலை ஒன்று சொத்தையால ஒரு பிள்ளை இல்ல. செத்திருந்து சுகம் இருந்து சொத்தை எல்லாம் ஆளுவதற்கு என்னை போல ஒரு அழகான ஆண் குழந்தை இல்லை. ஒன்ன மாதிரி அழகான பிள்ளை போல அழகா ஒரு ஆண் குழந்தையானது இல்லையத்தா. சொத்து இருந்து என்ன செய்ய, சுகம் இருந்து என்ன செய்ய? சுகம் இருந்து என்ன செய்ய தாய்? அதெல்லாம் ஆள்வதற்காச்சும் ஒரு பிள்ளை வேணும் தானே. கண்டிப்பா ஒரு குழந்தையானது வேணும். அது எப்படி குழந்தை வேணும்? இந்த பிள்ளை மாதிரி ஆண் குழந்தை வேணும் தான். ஆமா. இந்த பிள்ளை மாதிரியா நல்லா இருக்குல, சிக்கு சிக்குன்னு சட்டை. சிங்கிடி என் கண்ணு பூரா கதான் போது பாப்பா மேல. ஆமா. யாரு நினைச்சா? அதுதான் திருஷ்டி போட்டு வச்சிருக்காங்க. யாரு நினைச்சா? என் அக்கா பிள்ளை மர்மோ. அக்கா பிள்ளை. திருஷ்டி போட்ட பாத்தியா? திருஷ்டி இல்ல. ஏதோ ஒண்ணு தான் வரல தவையில. சரி. மண்ணி ஏன்னா மொத்த நாக்கு. சரி. மண் இருந்து மனை இருந்து மதலை ஒன்று இல்லையே என்று சொல்லி, மதலை செல்வம் இல்லை என்று சொல்லி, ரிஜிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்கொடியானவள் ஆண்டவனை எண்ணி ஒரே ஒரு குழந்தைக்காக, ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருந்து வருகிறார்கள். ஒரே ஒரு குழந்தைக்காக பகவானை நோக்கி பாரதவம் செய்து வருகிறார்கள். ஆமா. சரி. அவர்கள் அப்படி தவம் இருக்கக்கூடிய வேளையில் வண்டு மாமலைதனில் சரி வண்டு மகாரிஷின்னு ஒருத்தர். அவருக்கு என்ன ஆசை தெரியுமா? அவருக்கு என்ன ஆசை? ஒரு மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம். ஆசை வந்து எல்லா மனுஷனுக்கும் வரலாமா? 20 வயசு எனக்கு ஆசை வரும். சரி. 80 வயசு எங்க மாமாவுக்கும் ஆசை வரும். அவருக்கு வரும். 60 வயசு எங்க மாமாவுக்கு அவருக்கும் ஆசை வராது. ஆமா, ஆசை வந்து மனுஷனை விட்டே போகாது. ஆமையா. அப்போ அந்த வண்டு மகாரிஷிக்கு என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசைப்படுகிறார் அம்மா? ஆண்டவன் இருக்கும் அரியாசனத்தில் சரி நாம் ஒரு நாள் ஒரு பொழுதாவது இருக்க வேண்டும். அடேங்கப்பா, பகவான் இருக்கும் இடத்துல நம்ம போய் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்படி நினைச்சு கூட பார்க்க முடியாது. முடியவே முடியாதல்ல. அப்படி என்று சரி வண்டு மகரிஷி என்பவர் ஆண்டவனை நோக்கி தவம் இருக்கிறார். தவம் இருக்கக்கூடிய வேளையில அவருடைய தவம் கடுகளவு முத்தியதானாலும் கைலாசமே அழிந்து போகும். கைலாசமே அழிஞ்சு போகும்பா. சரி. அவருடைய தவம் முத்திச்சுன்னு சொன்னா. ஆமா, ஏன்னா 12 வருஷம் தவம் இருக்காரு பாத்தியா? ஆமா. ஆமா, கடுகளவு உயர்ந்ததுன்னு சொன்னாலும் கைலாயமே அழிந்து போகும் என்று சொல்லி சரி மும்மூர்த்திகள் ஒன்று கூடி ஒரு ஆண் குழந்தையை பிறவி செய்து, மும்மூர்த்திகள் தான் குடத்துக்காரன் தாளக்காரருக்கு உடுக்குக்காரன் மும்மூர்த்திகள். அது நம்ம வில்லுக்கு தேவையான மும்மூர்த்திகள். சரி. ஒரு குழந்தையை பிறவி செய்யணும்னு சொன்னா அந்த மும்மூர்த்திகள் வேணும். தாய் தகப்பன் டாக்டர் அது இல்லப்பா. சரி. மகா பிரம்மா விஷ்ணு அந்த மும்மூர்த்திகள் வேணும்ங்கறீங்க. ஆமா. சரி. ஒரு ஆண் குழந்தையை பிறவி செய்து வண்டு மகரிஷியின் மடியிலே போட்டார்கள். சரி. கண் முடித்து பார்க்கிறார், கடும் தவசெல்லாம் கலைந்து போச்சு. தவமெல்லாம் கலைந்து போச்சு. அடே பாலகா, உன்னை யார் பிறவி செய்தார்களோ சரி அவர்களுக்கே நீ இறுதியில் எதிரியாக போக்கடவாய் என்று சாபமிட்டு அந்த குழந்தையை தூக்கி வீசிய போது அப்போ அந்த சிறு குழந்தை தன்னை அந்த ஆகாயத்தில் வீசுவாரா. அந்த ஆகாயத்தில் வீசும்போது அது எங்கே எங்கே வருகுதானாயே, அது வருகுதானாயே. ஏற்றதோரே பிள்ளை
சரி கடும் தவசு போச்சு இல்ல தவமெல்லாம் வம்பா போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை கோவத்துல தூக்கி வீசுதாரு. ஆமா யாரால வம்பா போச்சு? யாரால? அந்த குழந்தையால. ஓ குழந்தையால. நம்ம குழந்தைய பார்த்தோன்னே தவமெல்லாம் கலஞ்சு போச்சு. கலஞ்சு போச்சுப்பா. 12 வருஷம். ஆமா இப்படி இருந்திருக்காரு. ஒரு பிள்ளை வந்து தவத்தை கலைச்சதுன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? அப்போ அந்த குழந்தை ஆகாயத்தில் வீசிய போது அந்த குழந்தை எங்க வருது? வரமா அங்க பூவன பாதாள லோகத்தில் ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கிறார்கள் அல்லவா? ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் மடியிலே வந்து விழுந்தது. அப்போ ஆண்டவன் நமக்கு குழந்தை வரம் கொடுத்து விட்டார். சரி என்று சொல்லி மிக மகிழ்ச்சியோடு இருக்கும்போது இருக்கக்கூடிய வேளையில பிள்ளை பிறந்து 5 நாள் ஆச்சுப்பா. சரி நூல் திரித்த அறையிலே கட்டி பிள்ளை கிடைத்து 16வது நாள் ஆச்சா என்ன செய்யணும்? என்னமா செய்யணும்? பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும். பேர் கொடுக்கணும் 16வது நாள் கழித்து. ஆமா சரி ஆகையால் அந்த பாலனுக்கு விதமாக பெயர் கொடுக்கிறானானால் என்ன பெயரமா கொடுக்கின்றார்? வல்லமையால் பிறந்ததினால் வல்லவனா ஒரு பெயரு அரக்கர் குலம் வளர்வதினால் அரக்கன் என்று ஒரு பெயரு வல்லரக்கன் என்று சொல்லி வல்லரக்கன் என்று சொல்லி அங்கே முகையுடனே பெயர் கொடுத்தான். வல்லரக்கன் என்று சொல்லி வல்லரக்கன் என்று சொல்லி முகையுடனே பெயர் கொடுத்தான். அதாவது அந்த காலத்துல அவரவர் குலத்திற்கு தகுந்தவாறு பெயர் கொடுப்பாங்க. குலத்திற்கு தகுந்தவாறு பெயர் கொடுப்பாங்க அந்த காலம். சரி இந்த பாலகன் பிறந்த குலம் என்ன குலம்? எப்படிப்பட்ட குலம் தாய்? அசுர அரக்கர் குலம். சரி அதனால் அரக்கன் என்றும் வல்லமையால் பிறந்ததினால் வல்லவன். ஆமா வல்லமையால் பிறந்த காரணத்தினால் வல்லவன் என்றும் இரண்டையும் சேர்த்து வல்லரக்கன் என்றே பெயர் கொடுத்தார். சரி பிள்ளையை பெற்றாலும் போதுமா? என்ன செய்யணும்? பேணி வளர்க்க தெரியும். பிள்ளைக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து வளர்க்க தெரியணும். கொடுத்து வளர்க்கணும். ஆமா பிள்ளையை பேணி வளர்க்கலாம் இருக்கு. ஆமா சரி தவமா தவறும் இருந்து பெத்த பிள்ளை நல்ல முறையில வளர்க்கணும் தானே? கண்டிப்பா வளர்க்கணும் அம்மா. ஆமா சரி அப்போ ரிஜிமுகாவர்ணனம் ரத்தக்கண்ணி பெண்கொடியானவர் அழகாக பிறந்த வல்லரக்க ராட்சதனை எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? தாயை நல்ல தகப்பனும் எப்படி அம்மா வளர்த்து வருகின்றார்? அங்கே தாராட்டி ரோராட்டி தயவுடனே